ஆப்பிள் கேச்சரி. ஆப்பிள் கேச்சரி செய்வது எப்படின்னா, தேவையான பொருட்கள்: ஆப்பிள் 1/2 கிலோ, அப்புறம் முந்திரி ஒரு 10, அப்புறம் சர்க்கரை ஒரு 1/4 கிலோ, திராட்சை ஒரு 20, ஏலக்காய் 7, கேச்சரி பவுடர் தேவையான அளவு, நெய் 100 கிராம், ரவை 300 கிராம். அப்புறமேட்டு பாத்திரம் எடுத்து ஆப்பிளை நல்லா கழுவிக்கணும். கழுவுறதுக்காச்சும் தண்ணி, பாத்திரத்தில் தண்ணி நல்லா ஊற்றி ஆப்பிள் எடுத்து போட்டு நல்லா கழுவணும். கழுவுறது 2-3 ட்ரிப் நல்லா கழுவி வாஷ் பண்ணி நல்லா வெட்டி துண்டு துண்டாக எடுத்து வச்சு மிக்சியில் துண்டு துண்டாக எடுத்து கட் பண்ணி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கணும். நல்லா மை மாதிரி அரைச்சிக்கணும். மை மாதிரி அரைச்சிக்கிட்டா கொஞ்சம் தேவையானாலும் தண்ணி ஊற்றிட்டா நல்லா வடிகட்டும் போது நல்லா ஈஸியாகவும் அருமையாகவும் இருக்கும். நல்லா வடிகட்டி எடுத்து வடிகட்டிக்கணும். வடிகட்டும் போது அப்படியே மேலே வந்து ஆப்பிள் வந்து நைஸாக இருந்தாலும் இறங்காது. அப்போ கையிலையாவது ஸ்பூன்லாவது நல்லா கிண்டி விட்டா அதில் இருக்கிற தண்ணியும் பாலும் நல்லா இறங்கும். இறங்குற வாட்டி அந்த ஆப்பிள் பாலை தனியாக எடுத்து வச்சுக்கணும். வச்சுக்கிட்டால் தான் தனியாக எடுத்து வச்சுக்கணும். வச்சுக்கிட்டு அப்புறம் பவுல் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு வானொலி எடுத்து அந்த வானலில் வச்சு அடுப்பில் சட்டி மறுக்க ஆரம்பிக்கணும். சட்டி வச்சா அப்போ தான் அடுத்ததுக்கு கேச்சரி செய்கிறதுக்கு நம்ம ரெடி ஆகும். சட்டியை எடுத்து அடுப்பில் வச்சு பாத்திரத்தை அப்புறம் நெய் ஊற்றணும். இதுக்கு நான் வறுக்கிறதுக்கு முதல்ல முந்திரி ஒரு 10 இருக்குல்ல எடுத்து வறுத்துக்கணும். வறுத்து எடுத்து பாத்திரத்தில் வச்சுக்கிட்டு தனியாக, அதுக்கப்புறம் திராட்சை இருக்குல்ல 20 போட்டு நல்லா வறுத்து டக்குன்னு போட்டோன்னே எடுத்துடணும். அப்படி எடுத்தால் தான் திராட்சை டக்குன்னு கொஞ்சம் நல்லா பதமாகவும் கலராகவும் இருக்குது எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ரவை இருக்குது. அந்த ரவையை இருக்கிற நெய்யில் அப்படியே போட்டு நல்லா வறுத்துக்கிட்டா மஞ்சள் கலரு நெய் கலர்லாவே இருக்கும். டக்குன்னு பொன்னிற மாதிரி இருக்கும். வறுத்து எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு அப்புறம் திருப்பி எடுத்துக்கிட்டு தனியாக ரவையை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த சட்டியை வச்சு ஆப்பிள் பால் இருக்குல்ல, அந்த ஆப்பிள் பாலை அந்த சட்டியில் ஒரு பவுல் ஊற்றணும். நல்லா ஊற்றின வாட்டி திருப்பியும் இன்னொரு பவுலில் வந்து தண்ணி எடுத்து ஊற்றி நல்லா கிண்டணும். கிண்டினா தான் நல்லா பெருசாக இருக்கும். அடுப்பில் பாத்திரம் வைக்கணும். பாத்திரம் வச்சு ஆப்பிள் பால் வச்சுருந்தோம்னா அதை பவுலை அளந்து கேச்சரி பண்ணுற சட்டியில் ஊற்றணும். ஊற்றின வாட்டி இன்னொரு பவுல் தண்ணி எடுத்து திருப்பி ஊற்றி ரெண்டும் மிக்ஸ் பண்ணி கலக்கி விட்டா நல்லா கொதி வரும். கொதி வரும்போது கொஞ்சம் ஆப்பிள் வந்து அரைச்சி ஊற்றின அந்த மாவு மாதிரி மேலே நம்மளாக வெள்ளையாக ரவுண்டாக சுற்றி நல்லா கொதி வரும். நல்லா கொதி வந்த வாட்டி தான் நம்ம கேச்சரி பவுட்ரு போடணும். அப்போ கேச்சரி பவுட்ரு போட்டு நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வந்த வாட்டி திருப்பி நல்லா கிண்டணும். கிண்டின வாட்டி தான்
இப்போ கேச்சரி போட்ட வாட்டி இப்போ நல்லா கொதி வரும். திருப்பியும் கொதி வரும்போது சர்க்கரையை போடணும். சர்க்கரையை போட்டால் திருப்பி வந்து கொஞ்சம் கொதி நின்று திருப்பி கொதிக்கும். நல்லா கொதித்த வாட்டி தட்டி வச்ச ஏலக்காயை நல்லா தட்டி ஏலக்காயை போடணும். ஏலக்காய் போட்ட வாட்டி நல்லா திருப்பி கொதி வரும். நல்லா கொதி வந்த வாட்டி நல்லா ஒரு கரண்டியில் ஒரு நல்லா ஒரு திருப்பி விட்டு அப்புறம் ரவையை எடுத்து அந்த கேச்சரி ரவையை எடுத்து இறக்கணும். ரவையை எடுத்து நல்லா கிண்டி விட்டுணும். கிண்டி விட்டால் தான் அது வந்து எங்கேயுமே அந்த கட்டி கட்டாமல் நல்லா இதாக வரும். நல்லா கிண்டி விட்ட வாட்டி அப்புறமேட்டு நல்லா கொதி வரும். கொதி வரும்போது நல்லா வேகும்போது பார்த்தாவே கொஞ்சம் நல்லாவே கிண்டி விட்டா கிண்டி விட்டா அது கொஞ்சம் இலக்கமாக வர்ற மாதிரி இருக்கும். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா கேச்சரி ரெடி ஆயிரும். ரெடி ஆகும்போது நாம் நெய்யை வந்து ஊற்றணும். அந்த இருக்கிற நெய்யை எடுத்து நல்லா ஊற்றின வாட்டி அந்த இலக்கமாக இருக்கும்போது நல்லா தனியாக இருக்கும்போது நல்லா கிண்டி விட்டால் நெய் நல்லா எல்லாத்துக்கும் பரவும்போது நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் நாம் திருப்பி கிண்டி வறுத்து வச்ச முந்திரி திராட்சை எல்லாம் போட்டு நல்லா ஒரு கிண்டி இறக்குனா இப்போ ஆப்பிள் கேச்சரி ரெடி. ஆப்பிள் கேச்சரி டேஸ்ட்டு நெய் வாசனை ரொம்ப அதிகம். ஆப்பிள்னால இனிப்பு ஓவர், அற்புதம், அருமை, சூப்பர். ஆப்பிள் கேச்சரினா ஆப்பிள் கேச்சரி தான். டேஸ்ட்டுக்கு பஞ்சமே இல்லை, அவ்வளோ டேஸ்ட்டு ஆப்பிள் கேச்சரி.